எப்போ விஜய்க்கு ஒரு அரசியல் ஆசை வந்துச்சோ அப்போ வந்து தன்னுடைய அரசியல் முன்னோடியாக ஒரு சீமானை நினச்சிருக்கலாம், அல்லது நம்ம வந்து இவர் போகிற மாதிரி நம்ம ஒரு வேகத்தையோ அல்லது ஒரு பாதையோ தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும், அல்லது வந்து திராவிடத்திற்கு எதிரான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும்லாம் அவர் நினச்சிருக்கலாம். வாழ்த்து சொல்றாரு, சீமானுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதியில் வெற்றி பெற்றது திமுக அரசு. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துமே சொல்லலையே சார் இந்த விஷயத்தில். அதுதான் தன்னுடைய அரசியல் எதிரி யாருங்கிறத மக்களுக்கு சொல்கிறாரு. அவர் யாருக்கு அவர் வாழ்த்து சொல்லியோ அவங்க தானே அவருடைய எதிரியாக இருக்க முடியும். மத்தியில் வந்து ஆளப்போகிற மோடிக்கு ஒரு வாழ்த்து சொல்லலையே. அப்போ மத்தியில் பிஜேபியும் மாநிலத்தில் திமுகவையும் அது ஒரு எதிர்ப்பதற்கு தயாராகிட்டாருன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ ஆந்திர மாநில முதலமைச்சர் இருக்கல சந்திரபாபு நாயுடு, அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. சாரோட கட்சி வந்து இந்த லெட்டர் பேட் கட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கலைச்சிட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு வந்து மாநில கட்சியாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் சார் வந்து ரெடி ஆகிட்டாரா சார் அரசியலுக்கு? கண்டிப்பாக நீங்கள் பேசி தானே ஆகணும். ஒரு எதிர் அரசியல் பண்ணலைன்னா மக்களே உங்களை வந்து ஒரு கணக்கில் வச்சுக்கணும். அதில் வந்து சீமா வந்து பங்கேற்பாங்க. அழைத்தால் போவேன்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கப்புறம் வந்து அவங்க அழைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து அன்பு வணக்கம். இங்கே நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைபேச்சு அந்தன் சார் அவர்கள். சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு சார். ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து என்னதான் சந்தோஷமா இருந்தாலுமே ஒரு சில அரசியல் கட்சிகளும் சோகத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் வந்து உண்மையான வெற்றி யாருக்குன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சிக்குன்னே சொல்லலாம். அண்ணன் சீமானுக்கு இந்த வெற்றி கரெக்டான வெற்றினே சொல்லப்படுது. இப்போ இந்த தேர்தலில் 8.9% வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. இதற்கு காரணம் வந்து நடிகர் விஜய்னு ஒரு தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரி, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, கிட்டத்தட்ட அதில் உண்மையும் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நாம் தமிழர் இயக்கம் வந்து சிதையாமல் அப்படியே இருக்குது. அந்த கூட்டம் வந்து எவ்வளவு சுனாமி அடித்தாலும் அப்படியே நிற்கும். அவங்கள வந்து பணத்தால் விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்புறம் வந்து அந்த சூழ்நிலையை பொறுத்து மாற மாட்டாங்க. அவங்க பாட்ட கரெக்டாக அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு இளைஞர் கூட்டம் அது. இப்போ இந்த நேரத்தில் விஜய் வந்து கடைசியாக எப்படி ஹெல்ப் பண்ணார் நாம் தமிழருக்கு, அது தானாக நடந்ததா அல்லது தற்செயலாக நடந்ததாங்கிறது தெரியாது. ஆனால் எப்படியோ அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு விஜயினுடைய பாடல் ஒன்று உதவிடுச்சு. கோட்டு படத்துலேருந்து ஒரு பாட்டை இறக்குறாங்க. அது எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா, கரும்பு விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டு மைக்குன்னு ஒரு சின்னத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு சில நாட்களே இருக்கிற நேரத்தில் ஒரு புது சின்னத்தை கொடுத்து இதை போய் நீ மக்கள்கிட்ட பதிய வச்சுக்கோன்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டம். அதை பதிய வைக்கிறது ஒரு பெரிய சவால். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு பாட்டை இறக்குறாங்க கோட்லேருந்து. அந்த பாட்டில் அப்படி மைக்கை கையில் வச்சுக்கிட்டு ஒரு மைக்கு சின்னம் இருக்குது, நான் வரவான்னு ஒரு பாட்டை அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மைக்கை கையில் எடுக்கவான்றாரு. டக்குன்னு மொத்த பேரும் ஏதோ விஜய் வந்து நாம் தமிழர் இந்த சின்னத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னே இந்த பாட்டை வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வெளியில் செய்திகள் பரவச்சு, சோசியல் மீடியாவில் பரவச்சு, அது பயங்கரமாக வைரலாகி நிற்கும் பொழுது சீமான்ட்ட அதை பற்றி கேட்குறாங்க. சீமான் வந்து அதை பெருசாக மறுக்கலை. இந்த பக்கம் விஜய் அமைதியாக அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். அப்போது ஏதோ ஒரு சம்மதம் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு கொஞ்சம் பேர் வந்தாங்க. இந்த கொஞ்சம் பேர் வந்ததும் ஏற்கனவே சீமானுக்கு இங்கே நிறையா ஊராக போகிறாரு, தெருவாக போகிறாரு, நிறைய பேசுகிறாரு. ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், காசு கொடுக்காமல் வந்த கூட்டம். அதெல்லாம் காசு வந்து எல்லா கட்சிகளுமே காசு கொடுக்காம கூட்டத்தை சேர்க்கவே முடியாது இன்றைக்கி. கண்டிப்பாக அங்கங்கே ஏஜென்ட்டுகளே வந்துட்டாங்க. இப்போ இந்த பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிற மாதிரி ஒரு கட்சியும் கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. இப்போ இங்கே மீட்டிங் நடக்குது அப்படின்னா நீங்கள் கான்ட்ராக்டர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அவர் ஆளுகளை கொண்டு வந்து இறக்கிடுவார். அவங்களுக்கு என்ன தரணுமோ கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் அப்படி கான்ட்ராக்டர் இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்துகிற ஒரே கட்சி நாம் தமிழர் தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில். அப்போ இந்த சூழலில் மக்கள் கூட்டம் வருது, இது ஒரு பக்கம் போய் வெளியில் பரப்புது, ஒரு நல்ல தலைவர் அவருன்னு பரப்பிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் வந்து அமைதியாக இருக்கார். இது எல்லாமா சேர்ந்து தான் இந்த 8.22%. இப்போ தேர்தல் ஆணையத்தால் அரசியலம் பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. அதுக்கு விஜய் சார் வந்து வாழ்த்து வந்து சொல்கிறாரு. எப்படி சார் இது?
ஆமாம், ஆரம்பத்துலேருந்து இவருக்கும் அவருக்கும் ஒரு இணக்கமான சூழல் போயிட்டே இருக்கு. எந்த இடத்துலையுமே விஜய் வந்து சீமான் விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் விஜய் விரும்புகிறாரோ இல்லையோ, இதே விஜய் வந்து நாம் தமிழர் இயக்கத்துக்கு பெருசாக ஒன்றுமே செய்யலை. இப்போ திருச்சியில் அவங்க மாநாடு போடும் பொழுது கத்தி படம் வெளியில் வரும்போது சீமான் கூடவே நின்னார், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணார். பயங்கரமாக அவர் இறங்கி குரல் கொடுத்த பிறகு தான் விஜய்க்கு எதிராக கோஷம் போட்ட பல கோஷ்டிகள் தப்பிச்சு ஓடிச்சு. ஐயோ வேண்டாம் அந்த பிரச்சனை அப்படின்ட்டு. அப்போ விஜய் தரப்பிலிருந்து சீமானுக்கு அண்ணனுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், என்ன வேணும்னு கேளுங்கன்னு ஒருத்தர் ஒரு தூதுவர் வந்து கேட்டிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஐயா அதெல்லாம் வேணாம்ப்பா, என் தம்பிக்கா என்ன செய்ய மாட்டேனா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு எதுவுமே வாங்கலை. இப்படியே போயிட்டுருக்கு. திருச்சியில் மாநாடு பல வருஷங்கள் கழித்து திருச்சியில் மாநாடு கூட்டுறாரு நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பாக. அப்போ வந்து ஏதோ ஒரு செலவை, ஏன்னா அங்கே இங்கேயும் வாங்கி போட்டு தானே அவங்க மாநாடு கூட்டுறாங்க. அப்போது ஒரு செலவை, ஒரு மேடை செலவோ அல்லது வந்து ஏதோ ஒரு செலவை விஜய் ஏற்றுக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு ஒரு ஆசைப்பட்டு கேட்கும் பொழுது அதற்கு வந்து பெரிய அளவில் விஜய்கிட்ட ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ விஜய்க்கு ஒரு அரசியல் ஆசை வந்துச்சோ அப்போ வந்து தன்னுடைய அரசியல் முன்னோடியாக ஒரு சீமானை நினச்சிருக்கலாம், அல்லது நம்ம வந்து இவர் போகிற மாதிரி நம்ம ஒரு வேகத்தையோ அல்லது ஒரு பாதையோ தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும், அல்லது வந்து திராவிடத்திற்கு எதிரான ஒரு முடிவை நம்ம எடுத்தோம்னா சரியாக இருக்கும்லாம் அவர் நினச்சிருக்கலாம். அப்படியே லேசாக வந்து சீமானோடு ஒரு உறவை ஏற்படுத்தி அவர் நினச்சாரு. அதை கரெக்டாக வந்து சீமான் தரப்பிலிருந்து கொஞ்சம் பேரும் விஜய் தரப்பிலிருந்து கொஞ்சம் பேரும் அப்படியே உள்ளே வந்தாங்க. அது ஒரு கலந்து பேச்சுவார்த்தை இன்றளவும் போயிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழலில் தான் இவர் வந்து சீமானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. சீமானுக்கு மட்டுமல்ல, தொல் திருமாவளவனுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இப்போ சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் பிறந்தநாள் வரும்பொழுது விஜய் வந்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நாளைக்கு ஒரு அரசியல் கூட்டணியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இங்கே பல பேர் பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒரு முரண் இருக்கு. இப்போ திருமாவுக்கு வாழ்த்து சொல்றாரு, சீமானுக்கு வாழ்த்து சொல்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதியிலும் வெற்றி பெற்றது திமுக அரசு. பாண்டிச்சேரியிலும் ஒரு தொகுதியில் சேர்த்து 40 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துமே சொல்லலையே சார் இந்த விஷயத்தில்? அதுதான் தன்னுடைய அரசியல் எதிரி யாருங்கிறத மக்களுக்கு சொல்கிறார் அவர். யாருக்கு அவர் வாழ்த்து சொல்லியோ அவங்க தானே அவருடைய எதிரியாக இருக்க முடியும். ஸோ அதனால் என்னுடைய அரசியல் எதிர்காலம், என்னுடைய அரசியல் போக்கு யாருக்கு எதிரானது அப்படிங்கிறத அவர் இந்த மக்களுக்கு சொல்கிறாரு. அதனால தான் அவர் திமுகவுக்கு வாழ்த்து சொல்ல. மத்தியில் வந்து ஆளப்போகிற மோடிக்கும் அவர் வாழ்த்து சொல்லலையே. அப்போ மத்தியில் பிஜேபியும் மாநிலத்தில் திமுகவையும் அது ஒரு எதிர்ப்பதற்கு தயாராகிட்டாருன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ ஆந்திர மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கல சந்திரபாபு நாயுடு, அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, பவன் கல்யாணுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இப்போ இவங்கெல்லாம் கூட்டணியில் தான் சார் இருக்காங்க பாஜகவுக்கு. இல்லை, கூட்டணி வேற, இது வேற. இப்போ இவர் வந்து பவன் கல்யாணோட தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பில் இருக்கார். இன்னொன்று வந்து ஆந்திராவில் பெரும்பாலும் இவருடைய படப்பிடிப்பு ஆந்திராவில் தான் நடக்குது. இப்போ ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டி அது இதுன்னு இவங்க படப்பிடிப்பு எல்லாமே அங்கே தான் நடக்குது. யார் முதலமைச்சராக இருந்தாலும் அவர்களுடைய தயவு இல்லாமல் நீங்கள் அங்கே போய் நிம்மதியாக ஒரு ஷூட்டிங் பண்ணிட்டு வர முடியாது. அப்போ யார் வந்தாலும் நம்ம வாழ்த்து சொல்கிறது நம்முடைய பண்புன்னு நினச்சி அந்த வாழ்த்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி பவன் கல்யாணம் அவருடைய ஃப்ரெண்டு தானே. இப்போ திமுகவை இந்த அளவுக்கு எதிர்க்க காரணம் என்ன சார்? அது இல்லைங்க, யாராவது ஒருத்தரை எதிர்த்து நீங்கள் அரசியல் பண்ணால் தானே இங்கே ஜெயிக்க முடியும். இப்போ எடப்பாடியை எதிர்த்து இங்கே அரசியல் பண்ணால் அது எந்த அளவுக்கு செட் ஆகுங்கிறது தெரியல. இன்னொன்று, ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முரண் இருக்குது. நீங்கள் இவருடைய படம் சர்க்கார் வரும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து தியேட்டர்களுக்கு மிரட்டல் விடுத்து அங்கங்கே பேனர்லாம் கிழிச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இவருக்கு வந்து ஏடிஎம்கே கூட ஒரு முரண்பாடு இருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியாது. தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அது வேற. இந்த பக்கம் அவர் நேரடியாக எதிர்க்க வேண்டிய கட்சியாக அவர் நினைக்கிறாரு. நாளைக்கு இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை எதிர்த்து தான் அவர் அரசியலே பண்ண போகிறாரு. அப்போ நாம் எதுக்கு அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறார். ஸோ இன்னொன்று, ஸ்டாலின் முதல்வர் ஆன பிறகு வந்து எல்லா நடிகர்களும் அவருக்கு வாழ்த்து சொன்னாங்க. சில பேர் நேரில் போய் பார்த்தாங்க. இப்போ வரைக்கும் விஜய் வந்து வாழ்த்து சொல்ல நேர்லையும் போகலையே சார். நான் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார்ல, அது வந்து ஒரு பண்பு, அதனால் சொல்லியிருக்கலாம். பட் அரசியல் ரீதியாக எதுவுமே அவர் இது வரைக்கும் பண்ணல. சார் இப்போ இந்த நேரடியாக எதிர்க்கிறதுக்கு காரணம் வந்து வாரிசு துணிவு டைமில் வந்து விஜய் சாருக்கு வந்து இந்த தேட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கல, இதன் காரணமாக தான் இந்த நேரடி மோதல்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. அப்படி நீங்கள் சண்டை போட்டால் நீங்கள் எல்லாரும் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து பிஸ்னஸ்ஸு. ஆனால் ஒரேடியாக உங்களை அழுத்த நினைத்தது வந்து ஒரு காலத்தில் நடந்துச்சு. இப்போ காவலன் படம் வந்து வரும்பொழுது சன் டிவியில் வாங்கிட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமலே வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க திமுகவுக்கு அவங்க எவ்வளோ ஒரு பெரிய பில்லர், இன்றைக்கி அவங்க பில்லராக தான் இருக்காங்க, அது வேறு. பட் அன்னைக்கு வந்து அந்த பிரச்சனை நடந்துச்சு.
அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது நடந்துச்சு. இப்போ 2 பேரும் சேர்ந்து இவர்கள் படம் வரும்பொழுது, விஜய் படம் வரும்பொழுது ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது இவருக்கு ஒரு கோபம் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த அதிகாரத்தை வச்சு தானே என்ன அழுத்துறீங்க, நாளைக்கு இந்த அதிகாரத்தையே நான் வாங்கிட்டேன்னா அது என் கைக்கு வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கோபம் வரும்ல. ஸோ அதை நோக்கி தான் இவரை, இன்னும் சொல்ல போனால் இவர் அரசியலில் தள்ளினதே இந்த 2 சம்பவங்கள் தான். அதுதான். இப்போ சீமான் வந்து விஜய் வந்து எங்கேயுமே விட்டு கொடுத்து பேசினது சில, இது வந்து கத்தி டைம்ல இருந்து இப்போ கடைசியாக வந்த படங்கள் வரைக்குமே விட்டு கொடுக்காம தான் பேசிட்டு இருக்காரு. இப்போ வரும் சட்டமன்ற தேர்தல் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சு போட்டியிடுவாங்கன்னு சொல்லப்படுது சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அல்லது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த கூட்டணிகள்ங்கிறது ரொம்ப நேரடி எதிரிகளாக அசிங்கமாக திட்டிக்கிட்டவங்க கூட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் கேட்டால் தேர்தல் உடன்பாடும்பாங்க. அவங்களுடைய கொள்கை வேற, எங்களுடைய கொள்கை வேற, இது வந்து தேர்தல் உடன்பாடு அப்படின்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக ரெடிமேடாக வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து யாரும் யாரு கூடயும் கூட்டு சேரலாங்கிற ஒரு ஊரில் ஏன் சீமானும் விஜயும் கூட்டு சேரக்கூடாது? அவங்க 2 பேருக்குள்ள பெரிய முரண் கிடையாது இல்லை. ஆனால் இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, யார் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. அதை வந்து இவங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா ஈஸியாக சால்வ் ஆக போகுது. இன்னொன்று, இப்போ சீமான் தனித்து நிற்கிறாரு, யாரு கூட நான் கூட்டணி கிடையாது, என்னுடைய கொள்கைக்கு 2 திராவிட கட்சிகளும் ஒத்து வராது, மத்தியில் காங்கிரஸ் கூட ஒரு கூட்டணி வைக்க முடியாது, ஏன்னா அது வந்து விடுதலை புலிகளை அழித்த ஒரு இயக்கம், இந்த பக்கம் பிஜேபியோட கூட்டு வைக்க முடியாது, ஏன்னா அது மதவாத சக்தி. அப்போது யார் கூட கூட்டணி வைக்க முடியும்? சீமான் யார் கூடயும் கூட்டணி வைக்க முடியாது, நான் தனியாக தான் போட்டிடுவேன்னா இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ஜெயிக்க முடியாது. அப்போ அவர் வந்து தனக்கு இணக்கமான ஒருத்தரை அவர் தேடி தான் ஆகணும். இந்த பக்கம் விஜய் ஒரு கணக்கு ஒன்று எடுப்பார். இப்போ வந்து அதிருப்தி ஓட்டுகள் தான் இங்கே போகிறதா அங்கே போகிறதான்னு கிடக்கு. இப்போ திமுகவுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஓட்டு வங்கியிருக்கு, அதிமுகவுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஓட்டு வங்கியிருக்கு. இப்போ இது 2ம் பிடிக்காதவர்கள் போடுற ஓட்டு தான் ஒரு தேர்தலையே தீர்மானிக்குது. அப்போ அந்த வாக்குகளை மட்டுமே பிரித்து நீங்கள் ஆட்சி பிடிக்கணும்னா முடியாது. அதுக்கும் வந்து சில ஸ்ட்ராட்டஜி இங்கே தேவைப்படுது. அப்போ இவருக்கும் ஒரு கூட்டணி தேவைப்படுது, இவருக்கும் ஒரு கூட்டணி தேவைப்படுது. 2 பேரும் இணைந்தால் என்ன தப்புங்கிறத தான் இன்றைக்கி பல பேர் ஒரு வாதமாக முன்னாடி வைக்கிறாங்க. யார்? இவங்க 2 பேருக்கு நடுவில் பேசிகிட்டு இருக்காங்கல்ல அவங்க. ஸோ அதனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்பட்டு, ஏன்னா இன்னும் 2 வருஷம் இருக்குது, ஈஸியாக ஓடி போயிடும். நீங்கள் இப்போலேருந்து ஆரம்பித்து ஒரு உடன்பாட்டுக்கு வரலன்னா இந்த 2 மாடு ஓடினா தான் அந்த வண்டி போகும். 2 மாடு இழுக்கணும்ல. ஸோ அது சரியாக இருக்கும். இல்லைன்னா திசைக்கு ஒன்று இழுத்துச்சுன்னா எதுவும் செட் ஆகாது. அதனால் பிகினிங்லேருந்தே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் சீமான் பேசும்போது விஜய் நீங்கள் நினைக்கிற விஜய் இல்லை, அரசியலுக்கு வரும்போது அது வேற மாதிரி ஒரு விஜயாக தான் பார்ப்பீங்க. இப்போ இவங்க 2 பேர் தனியாக சந்தித்து பேசியிருப்பாங்களா சார்? இல்லை, தனியாக சந்தித்து பேசுவதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த உளவுத்துறை இவங்க 2 பேருமே கண்காணிச்சுட்டே இருக்கும். எங்கே மீட் பண்ணுறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். நாளைக்கு அதை முறியடிப்பதற்கான வேலைகள்லாம் நடக்கும். அப்போ இவங்களுடைய பேச்சுங்கிறது ஃபோனில் கூட இருப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஃபோன் கூட ஒட்டு கேட்பதற்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிடிலாக ஒருத்தர் 2 பேரை வச்சுருப்பாங்க. இவருடைய கருத்துக்களை அங்கே சொல்கிறது, அவருடைய கருத்துக்களை இங்கே சொல்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஏதாவது மியூச்சுவலாக பேசிட்டு இப்போ வரைக்குமே விஜய் சாரோட கட்சி வந்து இந்த லெட்டர் பேட் கட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க, கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதிகமாக. ஏன்னா அவர் வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்கிறார், களத்தில் ஒன்றும் இறங்கி போராட்டம் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்காருன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு வந்து மாநில கட்சியாக வந்து பதவி பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த ஒரு சில மாதங்களை வந்து மாநில கட்சியாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். விஜய் சார் வந்து ரெடி ஆகிட்டாரா சார் அரசியலுக்கு? கண்டிப்பாக நீங்கள் பேசி தானே ஆகணும். ஒரு எதிர் அரசியல் பண்ணலைன்னா மக்களே உங்களை வந்து ஒரு கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ ரஜினி வந்தார், நான் யாரையும் திட்டி அரசியல் பண்ண மாட்டேன், நாகரிகமான ஒரு அரசியலை நான் மேற்கொள்ள போகிறேன், ஏன் திட்டி தான் ஒரு அரசியல் பண்ணணுமோ, ஒரு கட்சியை வளர்க்கணுமான்னு அவர் கேட்டார். ஆனால் அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா அவரே ஒதுங்கிட்டார். இங்கே வந்து 2 பேரும் நண்பர்களாக இருக்கலாம், எம்ஜிஆரும் கலைஞரும் நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஒரு தேசிய கட்சி நம்ம ஊருக்குள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுனாலே 2 பேரும் எதிரெதிராக நின்று ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அரசியல் நாகரிகம் காக்காமல் பேசின வார்த்தைகள்லாம் இங்கே நிறைய இருக்குது. அப்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது இங்கே. ஸோ அதனால் அது இங்கே தேவைதானே. மாநாடு நடக்குதா சொல்கிறாங்களா சார்? அதில் வந்து சீமான் வந்து பங்கேற்பாரா சார்? அழைத்தால் போவேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து அவங்க அழைக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று வந்து இப்போ சீமான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாருன்னா அந்த மொத்த கூட்டத்தையும் கட்டி போடுகிற வித்தை வந்து அவருக்கு தெரியும். விஜயும் வந்து இன்றைக்கி பிரமாதமாக பேச கற்றுக்கிட்டார். இப்போ பல ஆடியோ லான்ச்சில் நம்ம பார்க்குறோம், சுவாரஸ்யமாக பேசுகிறார். ஸ்பான்டனியஸாக பேசுகிறாரான்னு சொல்ல முடியாது, அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த பேச்சு. ஆனால் அந்த ப்ரிப்பேர் பண்ண பேச்சில் நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைய இடத்துல கைத்தட்டுகிற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வைக்கிறார். அப்போது 2 பேரும் ஒரு மாநாட்டில் பேசுகிறாங்க அப்படின்னா
அது நிச்சயமாக கொள்ளை கொள்கிற அளவுக்கு தான் பேசுவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இப்போ விஜய் சார் பேசும்போது எனக்கு அந்த விஷுவல் வந்து தெரியும் சார். அண்ணன் சீமான்னு சொல்றது, இவர் வந்து தம்பி விஜய்னு சொல்றது, அதெல்லாம் நடந்தா ரொம்பவே சந்தோஷமா தான் சார் இருக்கும். இப்போ ஆனால் விஜய் ரசிகர்கள்லாம் இருக்காங்களே சார், அவங்க எல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து இந்த அலுவலகம் திறக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அது எப்படி சார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு அலுவலகம் தொடுப்பாங்களா சார்? நிச்சயமாக அது பண்ணி தானே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணணும்னா எல்லா ஊர்கள்லேயும் உங்களுக்கான ஆட்கள் இருக்கணும், கிளைகள் இருக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும். ஒரு ஒரு ஏன்னா இந்த 2 கட்சிகளும், திராவிட கட்சிகள் திமுகவும் அண்ணா திமுகவும் கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்களுடைய சாதுரியம் இருக்குது, அவங்களுடைய வேகம் இருக்குது, அவங்களுக்கான ஃபவுண்டேஷன் இங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தகர்க்கணும்னா எல்லா இடங்கள்லையும் நீங்கள் ஊடுருவி இருக்கணும். ஸோ அப்போ மாவட்டந்தோறும் ஒரு ஆஃபீஸுங்கிறது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஈஸி தான்.